Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலா கிர்னி சர்பத் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கிர்னி பழத்தை வந்து சம்மர் டைம்ல நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஹீட் ஆகாம நல்ல குளிர்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கிர்னி பழத்தினுடைய சீசனுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதால ரேட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். கண்டிப்பா இந்த கிர்னி பழத்தை பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சர்பத் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் பக்காவா இருக்கும். வெயிலுக்குமே வந்துட்டு ரொம்ப இதமா இருக்கும். இந்த கிர்னி பழ சர்பத் எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த கிர்னி பழ சர்பத் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கிர்னி சர்பத் செய்யறதுக்கு முதல்ல ஜவ்வரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி நீங்கள் மாவு ஜவ்வரிசி அப்போலாம் நைலான் ஜவ்வரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். அடுத்தது வேறு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கிட்டு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. 15 நிமிஷத்துல இந்த சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊறி வந்துடும். நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி வந்து 30 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா நசுங்கி வரணும். இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசியை வந்துட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணியோட கலர் வந்துட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு ஜவ்வரிசியை எடுத்து நம்ம கையில் அந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நல்லா நசுங்கி வரணும். இப்போ நல்லா வந்து ஜவ்வரிசி வெந்து வந்திருக்கு. இதை வந்துட்டு ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். கிர்னி சர்பத் செய்யறதுக்கு ஜவ்வரிசியை வேக வச்சா அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஜவ்வரிசி மட்டும்தான் வேணும். அதனால ஜவ்வரிசியை வடிகட்டிட்டு ஜவ்வரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பச்சை தண்ணி ஊற்றி ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது பாலில் சேர்த்துக்கிறதுக்காக நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து கரைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது சர்பத் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு பால் கூட சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக சர்பத்தை நம்ம ஸ்டவ்வில் வந்து இறக்குவோம்ல, அப்போ வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் மாறாமல் இருக்கும். பால் சூடாகி இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாலை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த பால் வந்து லைட்டாக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் இந்த பாலை வந்துட்டு அப்படியே கொதிக்க விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கிர்னி பழத்தை கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் கிர்னி பழம் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற விதையை எடுத்ததுக்கு அப்புறமா கிர்னி பழத்தை மட்டும் இந்த மாதிரி எடுத்து மிக்ஸி கப்பில் மாற்றிக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு பெரிய சைஸில் இருக்கிற கிர்னி பழம் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் அளவு கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்துட்டு நல்லா இருக்குங்க. கிர்னி பழத்தை மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம பாலை பார்க்கலாம். பால் வந்து நல்லா திக்காகி அதோடைய அளவுமே வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்குங்க. இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா இதில் ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கிர்னி பழம் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த பாலை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலோடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப வந்து கெட்டியாக கூடாது. பால் சூடாக இருக்கும் போது ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற போல இருக்கும். குடிக்கிற மாதிரி இருக்காது. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலோடைய சூடை ஆற விட்டுடுங்க. பால் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாலோடைய சூடு ஆற விட்டதுக்கு அப்புறமா அந்த பாலை ஒரு 40 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்கோங்க. சில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பால் கூட நம்ம ஊற வச்சிருக்கோம்ல சப்ஜா சீட்ஸ் அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட வேக வச்சோம்ல ஜவ்வரிசி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிர்னி சர்பத்தை வந்து நீங்கள் சில்லுன்னு சாப்பிட்னா மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே நீங்கள் வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான கிர்னி சர்பத் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த கிர்னி சர்பத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டெய்லிக்குமே இந்த கிர்னி சர்பத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்தாலுமே குடிக்கிறவங்க கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த கிர்னி சர்பத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி அந்த கிர்னி பழத்தினுடைய தோல்லே வந்து நம்ம சர்வ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிர்னி சர்பத் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் பார்க்கணும் அப்படின்னா மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.